வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் எதுவும் பண்ண போகிறது இல்லை. அப்படி என்ன பிஸ்னஸ்னால், ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு சப்ளையர் பிஸ்னஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை வந்து 3 விதமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஒன்று ட்ரை பண்ணி, அதாவது காய வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். ரெண்டாவது கோல்டு ஸ்டோரேஜ் மெத்தடில், அதாவது 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து கூலிங் மெத்தடில் ஸ்டோர் பண்ணுவோம். மூணாவது வந்து இந்த ஃப்ராசன், அந்த ஃபிஷ்ஷு, மீட்டு, ப்ரான் அந்த மாதிரி ஃப்ரீசர் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரையிங் மெத்தடில் இந்த சீனி துளசி எப்படி சேல் பண்ணலான்னு பற்றியும், இந்த கூலிங் ஸ்டோரேஜ் பற்றி, ஒரு கூலிங் மெத்தடில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்குது, பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 3வது மெத்தடில் உள்ள மாதிரி இந்த ஃப்ராசன் மெத்தடில் ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சப்ளையராக இருந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த ஃப்ராசன் ஃபிஷ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராசன் ஃபிஷ்ஷை பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட சேல் பண்ண போகிறோம். அது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃப்ராசன் ஃபிஷ் வந்து ஹை லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாகவே டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியும். இந்த ஃப்ராசன் ஃபிஷ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம அந்த குக்கிங் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷை தான் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. சுமார் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு சேல் பண்ண முடியும். அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பொறுத்து நம்மளோட ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய டைமிங் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரீஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. பட் நம்ம எந்த ப்ராசஸும் நம்ம பண்ண போகிறது இல்லை. பட் அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது பண்ணுறதுக்கு தனி ஏஜென்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம மொத்தமாக நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கி நம்மளோட கஸ்டமருக்கு சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு வீடியோவில் நம்மளே இந்த ஃப்ராசன் ஃபிஷ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அந்த ஏஜெண்ட்டாக இருந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏஜென்ட் கிட்ட 1 வீக் ஃப்ராசன் ஃபிஷ் அந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்டருந்து நம்ம வாங்கி நம்ம ஓன் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னா, ப்ராடக்ட் சேல் ஆகிற வரைக்கும். இந்த ஃபிஷ் வந்து 3 to 6 மந்த் வரைக்குமே நம்மளுக்கு கெட்டு போகாது. அந்தந்த ஃபிஷ்ஷை பொறுத்து நம்ம டைமும் டேட்டும் வந்து டிஃபர் ஆகும். நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்குமே ஃப்ரீசர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணும்போது நம்ம டெலிவரி பண்ண வேண்டியதான். நிறைய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டில் இதோட டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. நிறைய பிளேஸில் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப லாங்கில் இருந்தால் வருது. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து ஹை லெவலில் டிமாண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸே. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்லேயாவது கொஞ்சம் இடம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீசர் பார்க்கும்போது ஒரு 15,000 ரேஞ்சில் ஒரு 2 ஃப்ரீசர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக இவ்வளோ தான். ஃப்ரீசர் வந்து ஒரு 50 kg கெப்பாசிட்டியில் வந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரெண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தென் கொஞ்சம் டெவலப் ஆனது ஓன் வெஹிக்கிள் வாங்கினா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அமௌண்ட் வேணும். ஸோ நம்ம இந்த ஃப்ராசன் ஃபிஷ் வாங்குறதுக்கு அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷை வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆர்டர் டேட் அப்போ போய் நம்ம டெலிவரி பண்ணால் போதும். இப்போ கிளியராக சொல்லணுன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் ஏஜென்ட் கிட்ட போய் நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக போகிறோம், நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் பண்ண போகிறோன்னு தெரியாது. அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தொடர்ந்து அவங்கள்ட்ட அந்த ஏஜென்ட் கிட்ட நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் செட்டில் பண்ணால் போதும். எல்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது. ஸோ அமௌண்ட் அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டே. தென் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு சொல்கிறேன். 1 kg வந்து ஃப்ராசன் ஃபிஷ் நம்ம 200க்கு வாங்குகிறோன்னா எப்படியும் ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணுவோம். சாலிடாக ஒரு 230 ஒரு 250 ரூபா வரைக்கும் அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து 50 kg கெப்பாசிட்டியில் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500லேருந்து 2500 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நான் 1500 ப்ராஃபிட் வச்சா கூட 45,000 வரைக்கும் ப்ராஃபிட் வரும். டெய்லி 50 kg நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாலே போதும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ் போக மந்த்லி கண்டிப்பாக ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம டெய்லி ஒரு 50 kg வாங்குறதுக்கு
ஒரு கேஜி 200 பார்த்தாலும் 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறோம். டெய்லி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தாலும் போதும். ஏன்னா டெய்லி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஒரு நாள் வந்த அமௌண்ட்லேருந்து மறுபடியும் நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சப்ளை பிஸ்னஸ் பொறுத்த வரைக்குமே. நாளைக்கு இந்த ஃப்ராசன் ஃபிஷ் எப்படி நம்மளே மேக் பண்ணி சேல் பண்ணலான்னு ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.